பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அல்ஹம்துலில்லாஹில்லதி ஹதானா லில் இஸ்லாம் வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் சும்ம ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வஸஹ்பிஹி வமன் வாலாஹ் அம்மா பஅத். தொடர்ந்தேர்ச்சியாக நாங்கள் பார்த்து கொண்டு வரக்கூடிய இந்த ஷருஹு கத்ரின் நதா ஒபல்லி சதா என்கிற தொடர் இலக்கண பாட வகுப்புல இன்றைய தினம் குறித்த பிடிஎஃப்ல 88வது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த புதிய பாடப்பகுதியை நம்ம இன்ஷா அல்லாஹ் பார்க்க ஏற்கனவே நம்ம பார்த்துருந்தோம். 89வது பக்கம் நம்ம இன்றைக்கு பார்க்க வேணும். ஏன்னா 89வது பக்கத்தில் இல்லல் அஸ்மா சித்தத்தை என்று தொடங்கக்கூடிய அந்த பகுதியிலிருந்து நம்ம பார்க்க இருக்கோம். சரி பாருங்க, இல்லல் அஸ்மா சித்தத்தை 6 இஸ்ம்களை தவிர அப்படின்னு இருக்குது. அப்போ இதுக்கு முன்னால் ஒன்றோட தொடர்பு இருக்கணும். இது ஃபயுர்ஃபஉ பிலம்மத்தின் வயுன்சபு பிஃபத்ஹத்தின் வயுஜர்ரு பிகஸ்ரத்தின் வயுஜ்ஸமு பிஹஸ்ஃபி ஹரக்கத்தின், அதோடு தான் அடுத்ததாக வருது இல்லல் அஸ்மா சித்தா. இப்போ பொதுவாக நம்ம இப்போ நம்ம இந்த தொடர்ந்து வரக்கூடிய பாடங்கள் என்ன படிக்க போகிறோம்னால், அதாவது அலாமாத்துல் ஏராப், ஏராபுடைய அடையாளங்களை 2 வகையாக பிரித்து சொன்னாங்க இல்லையா? ஒன்று அஸ்லியத்தான அடையாளங்கள், மற்றது ஃபர்இயத்தான அடையாளங்கள் அப்படின்னு. அஸ்லியத்தான அடையாளங்கள் எங்கே வரும் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அவங்க சொல்லும் பொழுது அவங்க அதை பொதுவாக சொல்லியிருக்காங்க. அது இல்லாட்டி அடிப்படையில் அவங்க கொஞ்சம் தெளிவாக சொல்லலாம். எப்படினால் முஃப்ரதான சொற்களில் வரும். உதாரணமாக ஜெய்துன், கலமுன், கிதாபுன், ஷஜரத்துன் மாதிரியான முஃப்ரதான சொற்கள் எல்லாம் பெரும்பாலும் இந்த அதாவது லம்மாவை கொண்டு ரஃபு செய்கிற, ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பு செய்கிற, கஸ்ராவை கொண்டு ஜெரு செய்கிறங்கிற அந்த கன்செப்ட் நடக்கும். அதே மாதிரி ஜம்மு தக்சீர்னு என்ன, முறிவு பன்மைகள், புரோக்கன் புளூரல். கிதாபுஞ்சமு குத்துப், கலமுஞ்சமு அக்லாம், பைத்துஞ்சமு புயூத், ஷஜர் அஷ்ஜார், இப்படி வரக்கூடிய இந்த ஜம்முகள்லையும் இந்த மாதிரி அந்த அஸ்லியத்தான ஏராப் நிகழும். இப்படி அவர் கொஞ்சத்தை சொல்லலாம். ஆனால் அதுகளெல்லாம் அவர் பற்றி சொல்லலை. அல் கவாக்கிபு துர்ரியா அல்லது முத்தமிமத்துல் ஆஜுருமியா அல்லது மத்துனுல் ஆஜுருமியா படிச்சிருந்தா நீங்கள் அங்கே அதுகளை பற்றி உங்களுக்கு விரிவாக சொல்லியிருப்பாங்க, நீங்கள் படிச்சிருப்பீங்க. சரி, இப்போ இங்கே எடுத்த எடுப்பிலே அவர் இந்த ஃபர்இயத்தான அடையாளங்கள், ஃபர்இயத்தான ஈராபுடைய அடையாளங்கள் நடைபெறக்கூடிய அந்த சொற்கள் அல்லது அந்த பகுதிகளை பற்றி தான் பேச போகிறாரு. அதில் முதலாவதாக இல்லல் அஸ்மா சித்தத்தை 6 இஸ்ம்களை தவிர அப்படின்னு சொல்லி ஒரு விதிவிலக்கு சொல்றாரு. 6 இஸ்ம்கள்னு சொல்லி ஒரு பிரபலமான 6 இஸ்ம்களை சொல்லுவாங்க. அதுதான் வஹிய அபூஹு, அவை அபூஹு என்பதாகும், வ அஹூஹு இன்னும் அஹூஹு என்பதாகும், வ ஹமூஹா இன்னும் ஹமூஹா என்பதாகும், வ ஹனூஹு இன்னும் ஹனூஹு ஆகும், வ ஃபூஹு இன்னும் ஃபூஹு ஆகும், வ தூமாலின் தூமால். இந்த 6 பெயர் சொற்களும் அபூஹு, அஹூஹு, ஹமூஹு, அதை நம்ம தனியை பிரித்தால் அபுன், அஹுன், ஹமுன், ஹனுன், ஃபமுன், தூமால் தூண்டு வரும். இந்த 6 இஸ்ம்களை பொறுத்த வரையில் இவைகளை நம்ம கையாளும் பொழுது அல்லது இவைகளுக்கு நம்ம ஏராபு செய்யும் பொழுது அஸ்லியத்தான ஹரக்கத்துகள் அல்லது அஸ்லியத்தான ஏராபுடைய அடையாளங்கள் நம்ம கொடுக்குறல்ல அப்படின்னு அர்த்தம். அதாவது லம்மத்து ரஃபு செய்ய தேவைப்பட்ட லம்மத்தை கொண்டு ரஃபு செய்கிறேன், நஸ்பு செய்ய தேவைப்பட்ட ஃபத்துஹாவை கொண்டு செய்கிறேன், ஜெர்ரு செய்ய தேவைப்பட்ட கஸ்ராவை கொண்டு செய்கிறேன். அந்த வேலை இங்கே நடக்காது. இங்கே அதுக்கு மாற்றமாக வாவை கொண்டு ரஃபு செய்தல், வாவு தான் ரஃபுடைய அடையாளமாக அங்கே வரும். அலிஃப் அது நஸ்புடைய அடையாளமாக வரும். யா கஸ்ராவுடைய அடையாளமாக வரும். ரஃபுடைய அடையாளமாக வாவு, அலிஃப் நஸ்புடைய அடையாளம், யா கஸ்ராவுடைய அடையாளமாக வரும். அப்போ இஸ்மில் ஜெஸ்ம் வரலையே, அதனால ஜெஸ்மை பற்றி கதைக்க தேவையில்ல. இல்லல் அஸ்மா அசித்தா, இப்போ இதில் எங்களுக்கு வரக்கூடிய அந்த 6 சொற்களுடையும் ஒற்றை அர்த்தங்கள் தெரியணும். இப்போ அபுண்டால் தந்தை, அபுண்டால் தந்தை, அது நமக்கு நல்லாவே தெரியும். அஹுண்டால் சகோதரன், அதுவும் தெரியும். ஹமுன் அப்படின்னு சொல்றது யாரு அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அதை நம்ம பொதுவாக சொல்லுவோம், ஹமுன் அப்படிங்கிறது ஒரு மனைவிக்கு அல்லது ஒரு பெண்ணுக்கு, மனைவின்னு சொல்வதை விடவும் ஒரு பெண் சொல்லுங்களேன், ஒரு பெண்ணுக்கு அவளுடைய
கணவன் புறத்தால் வரக்கூடிய நெருங்கின ஆண் உறவுகள். ஒரு பெண்ணுக்கு அவளுடைய கணவன் புறத்தில் வரக்கூடிய நெருங்கிய ஆண் உறவுகள். அப்ப மாமா, அதாவது புருஷன் வாப்பா வந்து மாமா தானங்க, மாமா. அதே மாதிரி அந்த கணவருடைய சகோதரர்கள் மச்சான்மாருன்னுவாங்களே, மை மைத்துனன் சொல்வதா மச்சான் சொல்றதா அவங்க ஊர்ல, மச்சான்மாருன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா, அவங்க சின்ன மச்சான் பெரிய மச்சான் எல்லாம் இருப்பாங்கல்ல அவங்க, மூத்த மச்சான்லாம் இருப்பாங்க அவங்க. அந்த மாதிரியான ஆக்களுக்கு நம்ம ஹமுன் அப்படிங்கிற ஹதீஸ்கள்லையும் அந்த சொல் வந்திருக்கு. ஒரு பெண் வந்து கேட்டாங்க அல்லாஹுடைய தூதர்கிட்ட, நாங்க எங்களோட மச்சான்மாரோட நெருங்கி பழகலாமா? மச்சான்மார்னா என்ன? என்ற கணவனுடைய சகோதரர்களோடு நான் நெருங்கி பழகலாமா, பேசலாமா, அவங்களுக்கு முன்னால நான் நடமாறதை பத்தி என்ன அப்படின்னு சொல்லி. அப்ப நபி அவங்க சொன்னாங்க, அல்ஹமு அல் மவுத், அல்ஹமு அல் மவுத், அதாவது ஒரு மரணத்தை நீ அஞ்சுவதை போல அந்த உறவுல நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு நபி அவங்க சொன்னாங்க. ஏண்டா அவர் மச்சான் தானே அப்படின்னு சொல்லி அந்த மக்களும் கணக்கில்லாமல் இருந்துருவான். மற்ற அந்நிய ஆண்களோட பேசும் பொழுது வீட்டாக்கள் சொந்தக்காரவங்க எலக்ட் ஆயிடுவாங்க, என்ன அவளுக்கு அவரோட உறவு அப்படின்ற மாதிரி பார்ப்பான். மச்சான் வரைச்ச சின்ன மச்சான் பெரிய மச்சான் அப்படின்னு வரைச்ச ஆக்களுக்கு அது கணக்கு இல்லை. அது சும்மா அந்த ஒரு சொந்த நானாவோட பழகிற மாதிரி அல்லது சொந்த புருஷனோட நடக்கிற அளவுக்கு சில பெண்கள் ஆகிடுறாங்க. எல்லாரும் இல்லை, சிலர் அப்படி நடந்த பார்த்துடுறாங்க, ஏன்னா மச்சான் தானே அப்படின்ன மாதிரி. எனவே அதுல கொஞ்சம் இஸ்லாம் கடுமையான ஒரு இது கொடுத்துருக்குங்க பாருங்க. உங்களுக்கு கட்டி வைக்கப்பட்ட கணவரை தவிர, உங்களுக்கு என்னது உங்களை மகர் கொடுத்து திருமணம் செஞ்ச அந்த கணவரை தவிர மற்ற சகோதரர்கள், கணவருடைய மற்ற சகோதரர்கள் வந்து என்னது உங்களுக்கு என்னது அஜினபிகள் தானே. அவங்க விஷயத்துல நீங்க ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களோட கணவரும் நடக்கிற மாதிரி நீங்க நடக்கலாது. எனவே அவரு வா சைக்கிள்ல போகும்போது கூப்பிட்டதுக்காக நீங்க சைக்கிள் என்ன செய்யலாது, ஏறி போக இயலாது. அல்லது வா கார்ல போகும்போது கூப்பிட்டதுக்காக நீ கார்ல போக இயலாது. அவங்க என்னது அஜ்னபிகள். அப்ப அல்ஹமு அல் மவுத் வஹனூஹு, ஹனூன் என்கிற சொல்லுக்கு என்னங்க அர்த்தம்? இது இன்றைக்கு பாவனையில அந்த சொல் இருப்பதாக நான் காணல. நான்டால் இந்த எனக்கும் கிட்டத்தட்ட ஒரு அரபு மொழிக்கும் உதாரணம் சொன்னால் 2005ஆம் ஆண்டில் இருந்து கணக்கு பார்த்தால் கூட 2025ஆம் ஆண்டு வரைக்கும் ஒரு நீண்ட கால பகுதி எனக்கும் அரபுக்கும் தொடர்பு இருக்கு. ஆனால் நான் ஒரு நாள் கூட ஒரு கிதாபுல கூட இந்த சொல்ல இந்த நகு கிதாபுகளை தவிர வேற எங்கேயுமே இந்த ஹனூன் என்கிற சொல்ல கண்டதே இல்லை. நான் என்னது அல்லாஹுவை சாட்சியாக முன்னிறுத்தி சத்தியம் பண்ணுவேன். அப்ப இந்த ஹனூன் என்கிற சொல்ல வந்து ஆக்கள் நகுல சொல்லியிருக்காங்க. ஆக்கன் சொல்வதை விட இலக்கிய வித்துவான்கள் இலக்கிய வல்லுநர்கள் சொல்லியிருக்காங்க. ஒரு காலத்தில் இந்த சொல் பயன்பாட்டில் இருந்திருக்கலாம், இன்றைக்கு அந்த சொல் பயன்பாட்டில் இல்லை. அதை நம்ம மிக தெளிவாக நம்ம என்னது ஏற்றுக்கொள்ளணும். எங்கேயுமே யாரும் எழுதுற மாதிரி நம்ம காணல. அப்ப இந்த ஹனூன் என்கிற சொல்லுக்கு என்னங்க அர்த்தம்? 3 அர்த்தம் சொல்றாங்க. சொல்றவங்க சொல்றாங்க 3 அர்த்தம், அல்லது அகராதியில் 3 கருத்துக்கள் உள்ளன. ஒன்று, இந்த ஹனூன் என்கிற சொல்லுக்கு அர்த்தம் வந்து பொதுவா அதாவது ஒரு விஷயத்தை நமக்கு வெளிப்படையாக ஓப்பனா கதைக்க இயலாத நேரத்துல வெளிப்படையாக பிராங்க்லி கதை சொல்ல அந்த விஷயத்தை சொல்ல முடியாது அப்படின்னு வரும் பொழுது அது அப்படி நம்ம சொல்லுவோம் இல்ல சூசகமாக, அந்த விஷயம் இவ அந்த சாமான் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா நம்ம தமிழ்ல, அது மாதிரி அதை சொல்ல கையாளுறேன்னுவாங்க. உதாரணமாக ஒருவருடைய மறைவிடத்தை பத்தி கதைக்கப்படுறாரு, மர்மஸ்தானம் அந்த மாதிரி விஷயங்கள், அல்லது மலம் சலம் சம்பந்தமான விஷயங்களை பத்தி கதைக்கும் பொழுது அந்த சொல்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க. உதாரணமாக நான் சொல்வதாக இருந்தால் நான் சொல்றேனே, இந்த இப்ப உதாரணமாக ஒரு சின்ன பிள்ளையினுடைய மலம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, அசக்கும்லாஹு அக்ரமக்கும், அல்லாஹ் உங்களை கண்ணியப்படுத்துவானாங்க. அப்ப இவடத்துக்குள்ள வந்து உங்க சின்ன பிள்ளைய மலம் இருக்குது, அப்ப இதை அள்ளி வீசிருங்க அல்லது இதை எடுத்துருங்க, இதை அப்புறப்படுத்திடுங்க அப்படின்னு சொல்வதற்கு நம்ம அந்த சொல்லை யூஸ் பண்ணி சொல்லலாம். எப்படி உதாரணமாக ஹாத ஹனூஹு அல்லது ஹுதூஹுன்னு சொல்லலாம். ஏன்னா அந்த 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 இருக்குல்ல ஜராவை அதை எடுத்தாங்க போட்டுருங்க அப்படின்னு சொல்லினேன். அவ அந்த மாதிரியான கட்டங்கள் அதை பயன்படுத்துற அப்படின்றாங்க. இன்னும் சில ஆட்கள் சொல்றாங்க ஹனூன் என்கிறது வந்து இல்லை, அது ஒரு பெண்ணுடைய அல்லது ஆணினுடைய பிரைவேட் பார்ட், அதாவது மறைவிடங்களை குறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் சில ஆட்கள் சொல்றாங்க இல்ல, பொதுவாக ஏதாவது ஒரு பொருளுக்கு அது என்கிற கருத்து நமக்கு ஹனூன் என்கிற சொல்ல பயன்படுத்தலாம் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அது இப்பொழுது பயன்பாட்டில் மருவி காலத்தால் அந்த சொல்லுக்கு என்னது சமாதி கட்டப்பட்டு விட்டது. சமாதின்னு என்ன அர்த்தம்? கபுரு, அதை தோண்டி அடக்கியாச்சு, அது சொல் பயன்பாட்டில் இல்லை. அடுத்த சொல்லுக்கு வருவோம். வஃபூஹு, ஃபமுன் என்கிற சொல்லினுடைய மறு வடிவம் தான் ஃபூஹு என்பது. ஃபமுண்டால் வாய், ஃபூஹுண்டால் அவனது வாய், அதாவது ஹூண்டால் அமீர் அதுதானே, அது அல்லது அவன்.
அவனுடைய வாய். அப்போ ஃபூண்டால் என்னது வாய்க்கு சொல்றது. எனவே உனது வாயிலே சீனியை தூவ வேண்டும் அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா, உன்னோட வாயில சீனி அள்ளி போடணும் அப்படின்னு. அப்போ உனது வாயிலே என்று சொல்ல ஃபீஃபீக்க. அப்ப இப்போ உதாரணம் நம்ம சொல்வதாக இருந்தால் அதாவது ஜர்ரிப் ஹாத சுக்கர, அதாவது இந்த சீனியை டேஸ்ட் பண்ணி பாருங்க, பிஃபீக்க உன்னுடைய வாய் மூலமாகண்டா அந்த நாக்கில் வச்சு பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லை. அப்போ அந்த ஃபூ அப்படிங்கிறது வந்து வாய்க்கு சொல்றேன்னு அதான் அப்படி அவங்க சொல்றாங்க என்னன்னு கேட்டால், அதாவது உனது மனைவியினுடைய வாயில் ஒரு கவல உணவை நீ வைப்பது என்பதும் தர்மத்தை சாரும் அப்படி அவங்க சொல்றாங்க நபி அவங்க. அப்ப வந்து அதாவது அந்த அல்லுக்குமத்தை உனது மனைவியின் வாயிலே. அப்ப ஃபீன்னு சொல்லச்ச வந்து இந்த ஃபீன்னு ரெண்டு வரும்பொழுது ரெண்டாவது வரக்கூடிய ஃபீங்கிறது ஃபமுனுடைய மஜ்ரூர் வடிவம், ஜெரு வடிவம் தான் அது ஃபீ இந்த ரெண்டாவது வருது என்ன ஃபீஃபீக்க அல்லாஹ் சுக்கர ஃபீஃபீக்க உன்னை வாயில சீனியலை போடுவேன் அப்படின்னு. எனது உனது வாயில் நான் சீனியலை போடுவேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அல்லாஹ் சுக்கர ஃபீஃபீக்க அப்படி சொல்லலாமா இல்லையாங்கிறது ரெண்டாவது விஷயம் சொல்றேன். அப்போ அப்படி சொல்லும் பொழுது ஃபீஃபீக்கன்னு சொல்லும் பொழுது அந்த ரெண்டாவது வரக்கூடிய ஃபீக்க வந்து உன்னிலேன்னு அர்த்தம் அல்ல, உனது வாயிலேன்னு அர்த்தம். சரி, அப்போ ஃபீ என்னது அந்த ஓண்டும் மாறி மாறி வரும் பாருங்க. அபூஹு அபாஹு அபீஹி அப்படித்தானே, நம்ம உதாரணங்கள் சொல்லும் பொழுது நம்மளுக்கு விளங்கும். அதே மாதிரி அஹூஹு அஹாஹு அஹீஹி. சரி, வது மாலின் தூண்டல் உடை என்ற அர்த்தம், அதாவது ஓனருக்கு சொல்றேன்னு, சொந்தக்காரர் பொசஸர், அதாவது அதனுடைய உரித்தாளி ஐத்திகாரியான்னு சொல்லி நம்ம சிங்களத்தில் சொல்லுவோமே ஐத்திகாரியா, அதாவது அது உரித்தாளி, அது சொந்தக்காரர் யாரு, அதான் தூமால், அதாவது பணத்தை உடையவன். அப்போ த ஓனர் ஆஃப் மணி அந்த மாதிரி கருத்து, அந்த பொசஸ் அதை சொந்தமாக்கி வைத்திருப்பவர். தூ மாலின், தூ இல்மின் அறிவை உடையவர், தூ ஹுலுக்கின் பண்பை உடையவர் அப்படின்னு சொல்றது என்ன, அந்த உடைய சாஹிபுன்னு கருத்து இல்லையா, சாஹிப். தூ மால்னா சாஹிபு மால் பணத்தை உடையவர். ஃபதுர்ஃபஉ பில் வாவி வ துன்ஸபு பில் அலிஃபி வ துஜர்ரு பில் யா. ஃபதுர்ஃபஉ இவைகளுக்கு ரஃபு செய்யப்படும், இவைகள்னால் இந்த அலஸ்மா உசித்தா அவைகளுக்கு ரஃபு செய்யப்படும், பில் வாவி வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும், வத்துன்சபு பில் அலிஃப் அலிஃபை கொண்டு நஸ்பு செய்யப்படும், வத்து ஜர்ரு பில் யாவை கொண்டு இவற்றுக்கு ஜர்ரு செய்யப்படும். அப்போ இதுக்கு வந்து இப்போ நம்ம லம்மத்தை கொண்டு ரஃபு செய்கிற, ஃபத்துஹாவை கொண்டு நஸ்பு செய்கிற, கஸ்ராவை கொண்டு ஜர்ரு செய்கிற அப்படி கேஸ் இல்லை இங்கே பார்த்தீங்களா, மாறி வருந்திருக்குது. வாவை கொண்டு ரஃபு செய்கிற, அலிஃபை கொண்டு நஸ்பு செய்கிற, யாவை கொண்டு ஜர்ரு செய்கிற. ரைட், ஹாதா ஹுவல் பாபுல் அவ்வல், இதுதான் முதலாவது பாபு, முதலாவது பாடம் ஆகும். மிம்மா ஹரஜ அனில் அஸ்ல், அடிப்படை இயராபை விட்டும், அடிப்படை இயராபினால் அந்த லம்மத்தை கொண்டு ரஃபு செய்கிற அந்த கோட்பாடு, அந்த அடிப்படையை விட்டும் வெளியேறி விட்டதே அவ்விதமான ஒன்றில் நின்றும், அடிப்படையை விட்டும் வெளியேறி விட்டதே அவ்விதமான ஒன்றில் நின்றும் முதலாவது பாபு இதுவாகும் அர்த்தம். அடிப்படையான இயராபுடைய அடையாளங்களை கொண்டு இயராபு செய்யக்கூடியவைகளில் இருந்து பிரிஞ்ச முதலாவது பாபு இதுதான், அல் அஸ்மாவு சித்தா. இவைகளுக்கு நாங்கள் வாவு கொண்டு ரஃபு செய்கிற, அலிஃபை கொண்டு நஸ்பு செய்கிற, யாவு கொண்டு ஜெரு செய்கிற விஷயம் வரும். வஹுவ பாபுல் அஸ்மா இசித்தா, இதுதான் அல் அஸ்மா உசித்தாவுடைய பாடம் அப்படின்வாங்க. அல் முத்தல்லத்தி, இது ஒரு முத்தல்லான இஸ்ம். முத்தல்லான இஸ்ம் அர்த்தம் கடைசி எழுத்து வாவு வருது பாருங்க. அபுன் வந்து அபூஹு நம்ம பிரிச்சு எழுதுறோம் இல்லை. இப்போ பொதுவாக ஒரு சொல்லு வந்து அரபு மொழியில ஒரு பெயர் சொல்லாக இருந்தாலும் ஒரு வினை சொல்லாக இருந்தாலும் அசில்ல ஒரு வினைச்சொல் ஒரு சொல்லினுடைய மொத்த எழுத்துக்களினுடைய கூட்டுத்தொகை 3. இப்போ அபுன்னு சொல்லச்சு நம்ம ஒரு 2 எழுத்து வர மாதிரி இருக்குது. உங்களுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க, அபுண்டச்ச அலிஃபும் பாவும் 2 தான் இருக்கு. அப்படி வருவது என்பது மிக மிக அரிது, மிக மிக அரிது. 2 சொல் இருக்குதான், அது கூட விளக்கம் சொல்லுவாங்க. உதாரணமாக எதுன்னு நம்ம சொல்றோம், கைக்கு சொல்றோம். ஆனா அதுல வந்து எத் யுன் யா ஒன்று இருக்காங்க அசில்ல, நல்லா யோசிச்சு பார்த்தால். என்றால் அதை நம்ம ஜெம் எடுக்கும் பொழுதோ எதுன் ஜெம், எதுன் ஜெம் வந்து ஐதின் நம்ம சொல்லும் பொழுது அல் ஐதி ஒரு யா ஒன்று பின்னுக்கு வருது. அந்த ஐதினை ஜெம் எடுக்கும் பொழுது கூட அயாதி ஒரு யா ஒன்று வருது. எனவே அசில்ல ஒரு யா இருக்குதுன்னு தான் அர்த்தம். அப்ப இந்த ஹுவ அன ஹிய ஹும் அப்படி எல்லாம் சொல்லும் பொழுது அமீர்கள் வந்து 2 எழுத்துல வந்திருக்கு தானே என்று சொன்னால், நாங்க சொல்லும் மூரபான எந்த ஒரு எழுத்தும் இல்லை. மூரபான எந்த ஒரு எழுத்து அல்ல, சாரி, மூரபான எந்த ஒரு இஸ்மும், மூரபான எந்த ஒரு இஸ்மும் என்ன இல்லை, இந்த 3 எழுத்து அல்லாம அதை விட குறைந்த எழுத்துக்கள்லாம் வராது.
அப்படி வந்ததாக நமக்கு தெரிஞ்சால் அது மூத்தல், அதனுடைய கடைசியில ஒரு வாவோ அல்லது ஒரு யாவோ இருக்கும். இப்ப அபுண்டால் அதனுடைய அசில் வந்து அபூஹுன்னு வருவாங்க. அபுவுன் அபுவுன் அந்த ஒரு வாவோண்டு கடைசியில இருக்கும். அஹுண்டு நம்ம சொன்னதுக்கென அஹுவுன் அந்த ஒரு வாவோண்டு இருக்கும். அப்ப அந்த வாவு எங்க போன, எங்க தொலைஞ்சி போன அப்படின்னு கேட்டா நம்ம சொல்லுவோம். இப்ப கடைசியில வந்து கடைசியில வந்து வாவு அப்படிகள் அல்லது யா வந்து அதற்கு முன்னால ஹரக்கத்து பெற்று கொண்ட சொற்கள் அரபுல தேட கஷ்டம். அப்படி ஒரு சொல் ஒன்று இல்லை. ஹுவ என்கிற சொல்ல தவிர நீங்க தேடிக்க மாட்டீங்க. ஹுவ அல்லது ஹியன்ற சொல்ல தவிர நீங்க தேடிக்க மாட்டீங்க. கடைசியில அதாவது இல்லத்துடைய எழுத்து வந்து அதுக்கு முன்னால ஹரக்கத்து பெற்றுக்கொண்ட சொற்கள் என்ன எழுத்துக்கள் மிக மிக குறைவு. அப்படி இல்லை. ஹுவன் ஹிய மாதிரி ரெண்டொன்றை தவிர நீங்க கண்டுக்க மாட்டீங்க, தேடிக்க மாட்டீங்க. அது இல்லாம கடைசியில வாவு யா வந்து அதற்கு முன்னால் சுக்கூன் பெற்றுக்கொண்ட நிலைமை சொற்கள் இருக்குது. இப்போ உதாரணமாக நம்ம சொல்லுமே தல் உன் வாலின்னு சொல்றோம் இல்லையா, வாலி வாலி தண்ணி அல்ற வாலி இருக்குல்ல, அதுக்கு அரபு நம்ம சொல்ற வந்து தல் உன் ஃபஅதுல்லா தல் வஹு குர்ஆன்லயும் அந்த சொல் வந்திருக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் மன்னவங்கள் அந்த கிணத்துல தண்ணி அல்றதுக்காக வேண்டி அந்த புஷ்ரா போட்ட நேரத்தில் என்னது புஷ்ரான்றது உண்மையிலே ஒரு ஆள்ற பெயரா அல்லது நன்மாராயமா கருத்து முரண்பாடு இருக்கு. அந்த ஆள் போட்ட வாலியை போட்டு அல்ற நேரத்துல வந்து அதுக்குள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் நின்றாங்க இல்லையா, அப்ப அதுல அந்த ஃபஅதுல்லா தல் வஹு அவரது வாலியை போட்டார் அப்படின்னு சொல்லி குர்ஆன்ல வருது அந்த தல் உண்டு சொல்ல. இப்ப தல்வ நீங்க பாத்தீங்கன்னா தால் லாமுக்கு சுக்கூன் பிறகு வாவு வந்திருக்கு. அப்படி சொல்லல் இருக்கு, தல் உன் இருக்கு சொல். அதே மாதிரி லபியுன் மான்குட்டிக்கு நம்ம சொல்ல லபியுன்னு சொல்லி லா பா யா, அப்ப பாக்கு சுக்கூன் வருது, லபியுன் அப்படி இருக்கு. ஆனால் கடைசியில வாவுயா வந்து அதுக்கு முன்னால ஃபத்துஹ் ஹரக்கத் பெற்றுக்கொண்ட ஃபத்துஹ் ஹரக்கத் பெற்றுக்கொண்ட சொற்கள் ஹுவ ஹிய மாதிரியான அந்த லமீர்களை தவிர மூரபான ஒரு சொல்ல நீங்க கண்டுக்க மாட்டீங்க. இதெல்லாம் மபினியான சொல். ஹுவ ஹிய எல்லாம் மபினி. சரி, பாருங்க இங்க சொல்றாரு ஹாதா ஹுவல் பாபுல் அவ்வல் மிம்மா ஹரஜ் அனில் அசில், அடிப்படையை விட்டு வெளியேறிவிட்ட இதில் நின்றும் முதலாவது பாபு இதுவாகும். ஒவ்வொரு பாபுல் அஸ்மா இசித்தா அல் முத்தல்லா, முத்தலான 6 இஸ்ம்கள் ஆகும். இஸ்ம்களின் பாடம். முத்தலான இஸ்ம்ல கடைசி அந்த வாவு யா வாரதுனால அதுக்கு என்னது முத்தலமா சொல்றோம். அல் முலாஃபா இலாஃபத்து செய்யப்பட்டு பயன்படுத்தப்படக்கூடிய சொற்கள். இப்ப உண்மையிலே அபுன் அஹுன் ஹமுண்டு வரக்கூடிய இந்த சொற்களுக்கு தானே அதை இலாஃபத்து செஞ்சுதான் பயன்படுத்தணுங்கிறது கட்டாயம் இல்லை. இந்த வகையான ஏராபு செய்யப்படும் பொழுது அவை இலாபு செய்யப்பட்டு வரும். ஒன்று அமீரின் பக்கமோ அல்லது மிக வெளிப்படையான பேச்சுக்களின் பக்கமோ இலாபு செய்யப்பட்டு வரணும். அப்படி வந்தா தான் ஈராபே நம்ம செய்யற. அது இல்லாம தனிச்சும் நமக்கு அதை உச்சரிக்கலும். எப்படி ஹாதா அபுன் ஹாதா அஹுன் அப்படி நமக்கு சொல்ல இயலும். அப்படி சொன்னா பிள்ளை அல்ல அது. ஆனா நம்ம கூடுதலாக இந்த சொற்களை இலாஃபத்து செஞ்சுதான் நம்ம பயன்படுத்துற. எப்படி ஹாதா அஹி இவரனுடைய சகோதரன், ஹல் ஹாதா அஹூக இவருடைய சகோதரரா, ஹல் ஹு அஹூஹு அவன் அவருடைய சகோதரனா, அப்படித்தான் நம்ம கூடுதலாக நம்ம பேசுறோம். எனவே இலாஃபத்து நடக்குது. எனவே இலாஃபத்து செய்யப்பட்ட மூத்தலான இந்த 6 பெயர் சொற்களுடையவும் பாடமாகும். வஹிய அபூஹு வ அஹூஹு வ ஹமூஹா வ ஹனூஹு வ ஃபூஹு வதுமால். அப்ப ஹாதா அபூஹு இவன் அவருடைய தந்தை, வஹாதா அஹூஹுன்னு நம்ம என்ன இவர் அவருடைய சகோதரர், ஹாதா ஹமூஹா இவர் அவளுடைய கணவன் புறத்து ஆண் உறவு, வஹனூஹு ஹனூஹுண்டச்ச அந்த அவருடைய மறைவிடம் அப்படின்னு நம்ம சொல்றது எந்த அளவு பொருத்தம் எனக்கு வழங்கல, சொல்ல விடுங்க. வஃபூஹு என அவனுடைய வாய், ஹுவது மால்னச்ச அவன் பணம் உடையான், அதாவது சொத்துக்காரன், காசிக்காரன், வசதிக்காரன் அப்படிங்க சொல்றது. நிச்சயமாக இவை துர்ஃபு பில் வாவி வாவை கொண்டு ரஃபு செய்யப்படும். இவற்றுக்கு ரஃபு செய்யப்படுது வாவை கொண்டு. நியாபத்தன் அனில் லம்மா லம்மாவுக்கு பகரமாக உள்ள நிலையில். அப்ப லம்மாவுக்கு பகரமான இன்ஸ்டட் ஆஃப் லம்மா, லம்மாவுக்கு பகரமாக வாவை கொண்டு ரஃபு செய்யப்படுகின்றன. வத்துன்சபு பில் அலிஃப் அலிஃபை கொண்டு நஸ்பு செய்யப்படுகின்றன. நியாபத்தன் அனில் ஃபத்ஹா ஃபத்ஹாவுக்கு பகரமாக. வத்துஜர்ரு பில் யாஇ நியாபத்தன் அனில் கஸ்ரதி கஸ்ராவுக்கு பகரமாக யாவை கொண்டு இவற்றுக்கு ஜெரு செய்யப்படுகின்றன. தகூரு நீ சொல்வாய் ஜாஅனி அபூஹு அவனது தந்தை வந்தார். அப்ப ஜாஅ ஃபிஅல் நூன் நூனுல் விகாயா யா மஃபூல் பிஹி முகத்தம் அபூஹு ஃபாஇல் முஅக்கர் முலாஃப் ஹா முலாஃப் இலைஹி வல் ஜும்லா ஃபிலியா கபரியா. அவனுடைய தந்தை என்னிடத்தில் வந்தான், அவனுடைய தந்தை என்னிடத்தில் வந்தான்.
ரஐத்து அபாஹு அவனது தந்தையை பார்த்தேன். அப்ப அபாஹு அவனது தந்தையை ஐ கருத்து வரும்பொழுது மஃபூல் பிஹி. வமரர்து பி அபீஹி அவனது தந்தைக்கு அருகாமையா நடந்து சென்றேன். அப்ப இங்க பி அபீஹி மஜ்ரூருடைய தானம் என ஜர்ருடைய தானம் ஃபி மௌதிஇல் ஜர். வகதாலிகல் கவுலு ஃபில் பாக்கி ஏனையவற்றிலும் கூற்று இப்படித்தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. வக்கதாலிக் என்றால் அவ்வாறு தான், தாலிக்கன் அதுதானே, அதனால வக்கதாலிக்க அவ்வாறு தான், அல் கவுலு கூற்று ஃபில் பாக்கி எஞ்சியதிலே கூற்று அவ்வாறு தான் அப்படின்னு இருக்கு. அப்படின்னு மாதிரி தான் இதே மாதிரி தான் ஏனையவைகள்லையும் நீ சொல்வாய். ஏனையவைகள்லையும் இதே மாதிரி நீ சொல். எப்படி ஜா அனி அஹூஹு ரஐத்து அஹாஹு மரர்து பி அஹீஹி அப்படி நீங்க சொல்லுங்க. ஜா அனி ஹமூஹா ரஐத்து ஹமாஹா மரர்து பி ஹமீஹான்னு சொல்லுங்க. இது மாதிரி மற்றவைகளுக்கு சொல்லி பார்க்கலாம். இப்போ தூக்கு எப்படி வரும்? ஜா அனி தூ மாலின் ஒரு வசதிக்காரன் வந்தான். ரஐத்து தா மாலின் ரஐத்து தா மாலின் மரர்து பி தி மாலின் தீன்னு மாறும். பி தி மாலின் அப்படின்னு மாறும். சரி, ஃபூஹுல எப்படி மாறப்போகுது? ஹாதா ஃபூஹு இது அவனது வாய் அப்படித்தானே. அதே மாதிரி அவனது வாயை அவன் கழுவினான். ஹுவ கசல ஃபாஹு ஃபாஹு என அந்த மாதிரி. இப்போ ஜெர்ருக்கு எப்படி வரலாம்? அவனது வாயிலே நான் சீனியை போட்டேன். வதத்து சுக்கர ஃபி ஃபீஹி ஃபி ஃபீஹி அப்படித்தானே ஒரு உதாரணம் சொல்லணும். அப்போ ஹனூஹு அவனது மறைவிடம் அதுக்கு எப்படி உதாரணம் சொல்றது? சரியான கஷ்டம். இப்போ இது என்னது அதுக்கு சொல்ல கஷ்டம். எனவே அந்த சொல் பயன்பாட்டில் இல்லைங்கிறதுனால நம்ம விட்டுடுங்க. சொல்ல என்னது அவ்வளோ ஒழுக்க மாதிரி எனக்கு விளங்கவும் இல்லை. வஷர்து இஅராபி ஹாதிஹில் அஸ்மாய் இந்த இஸ்ம்களுக்கு இந்த பெயர் சொற்களுக்கு ஏராபு செய்வதனுடைய நிபந்தனையானது. இந்த பெயர் சொற்களுக்கு ஏராபு செய்வதனுடைய ஏராப்னா அந்த ஹரக்கத் ஏராப்னா ஹரக்கத் கொடுக்கிறது. அப்ப இந்த இஸ்ம்களுக்கு ஏராபு செய்வதனுடைய நிபந்தனையானது பில் ஹுரூஃபில் மத்கூரத்தி கூறப்பட்ட ஹர்ஃபுகளை கொண்டு, அதாவது வாவை கொண்டு ரஃபு செய்கிற, அலிஃபை கொண்டு நஸ்பு செய்கிற, யாவை கொண்டு கஸ்ரா செய்கிற, இந்த மாதிரி ஹர்ஃபுகளை கொண்டு கூறப்பட்ட இந்த ஹர்ஃபுகளை கொண்டு இந்த இஸ்ம்களுக்கு ஏராபு செய்வதனுடைய நிபந்தனையானது சலாசத்து உமூர் மூன்று அம்சங்களாகும். அஹதுஹா என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த இஸ்ம்கள் ஆறுக்கும் நம்ம ஏராபு செய்வதாக இருந்தால் வாவை கொண்டு ரஃபு செய்கிற இந்த மாதிரி இந்த ஃபர்இய்யத்தான ஏராபை நம்ம செய்வதாக இருந்தால் மூன்று நிபந்தனைகள் இருக்குதுன்றாரு. முதலாவது நிபந்தனை அஹதுஹா அவைகளில் ஒன்று அந்த கூன அவை இருப்பதாகும் முஃப்ரதத்தன் ஒருமை வடிவத்தில் இருப்பதாகும். முஃப்ரதாண்டா ஒருமை வடிவம். அப்ப இந்த அபுனுக்கு இருமை வடிவமும் வரும், எருமை வடிவமும் வரும், பன்மை வடிவமும் வரும். எப்படி அபுன் அபவாணி பாருங்க, வாவு இருக்கிறதுனாலதான் அந்த வாவாக மாறுது பாருங்க. அபுன் அபானி இல்ல அபவாணி. அபுன் தஸ்னியா எப்படி வருது? அபவாணி. ஜம்மு ஆபா உன் ஆபா உன். அப்ப அஹுன்ல அஹுன் தஸ்னியா அஹவானி ஜம் வந்து இஹ்வத்துன் அல்லது இஹ்வானுன். ஹமுன் ஜம்மு அஹ்மா உன் என்ன ஹமவானி. அடுத்தது அஹ்மா உ. ஹனுன் ஜம் எல்லாம் தஸ்னியா எல்லாம் எனக்கு சரியா படுகுது இல்லை. ஹனுன் ஹனவானின்று வரும் தஸ்னியா. ஜம் எப்படி வருதோ தெரியலை, ஏன்னா நம்ம பயன்பாட்டில் கண்ணால் காணலை. ஃபு என்கிறது ஃபமுன் ஒருமை. ஜம் வந்து என்னது ஃபமுன் ஃபமானி. ஜம் வந்து அஃப்வாஹுன் அஃப்வாஹுன். து அதில் பெண்பால் தாத்து. ஜம் வந்து தவு என்ன தவு அப்படின்ட்டு வரும் அதில் ஜம் எல்லாம். சரி, அப்போ இது வந்து இந்த சொற்களுக்கு இந்த 6 சொற்களுக்கும் நம்ம இந்த மாதிரி இராப் செய்வதாக இருந்தால் அவை ஒருமை வடிவத்தில் இருக்கணும். தஸ்னியாவோ ஜம்மு ஆகிடக்கூடாது. தஸ்னியாவாக இருந்தால் தஸ்னியாவுடைய இராப் வந்துடும். ஜம்மாக இருந்தால் அது ஜம்மு தக்சீராக இருக்கும் பொழுது நம்ம ஜம்மு தக்சீருடைய பொதுவாக அஸ்லியத்தான இராப் தான் செய்வோம். அதாவது லம்மாவை கொண்டு ரஃபு செய்கிற அந்த மாதிரி. அஹதுஹா அந்த கூன முஃப்ரதத்தன் ஃபலவ் கானத் முசன்னாத்தன் இவை தஸ்னியாக்களாக இருந்தால், ஃபலவ் கானத் இவை இருந்தால் முசன்னாத்தன் தஸ்னியா அடுக்கப்பட்டவைகளாக இருமைகளாக இருந்தால் ஓ அரிபத் அவற்றுக்கு ஏராபு செய்யப்படும். பில் அலிஃபி ரஃப்அன் ரஃபுடைய நிலைமையில அலிஃபை கொண்டு நம்ம ரஃபு செய்வோம். பாருங்க, உதாரணமாக இன்கசர அல் கலமானி 2 பேனைகள் உடைந்தன. அப்ப அல் கலமானிக்கு எங்க ரஃபுன்னு கிட்ட இந்த அலிஃபை கொண்டு ரஃப் தஸ்னியாவுக்கு. வபில் யா இஜர்ரன் வனஸ்பன் யாவை கொண்டு நம்ம ஜர்ரும் நஸ்பும் செய்வோம். அப்ப எப்படி இஷ்தரைத்து அல் கலமைனி. அதே மாதிரி என்னது கதபுத்து பில் கலமைனி பில் கலமைனி அப்படிதான் வரும். கமா துரபு குல்லு தஸ்னியத்தின்
எல்லா தஸ்னியாக்களும் ஈராபு செய்யப்படுவதைப் போல அலிஃபை கொண்டு நீங்கள் ரஃபு செய்வீங்க, யாவை கொண்டு ஜர்ரு நஸ்பு செய்வீங்க. தகூலு நீ சொல்வாய், ஜா அனி அபவானி இரண்டு தந்தைகள் என்னிடத்தில் வந்தார்கள். ரஐத்து அபவைனி இரு தந்தைமார்களை கண்டேன். மரர்த்து பி அபவைனி இரு தந்தைமார்களுக்கு நடந்து போனேன். அப்போ அங்கே தஸ்னியாவுடைய ஈராப் நடந்திருக்கு. அப்போ இங்கே என்ன இல்லை, அந்த அஸ்மாவு சித்தாவுக்கு செய்யக்கூடிய ஈராப் மாதிரி இல்லை. வா இன் கானத் மஜ்முஅத்தன் ஜம்அ தக்சீரின் ஜம்மு தக்சீராக இவை ஜெம்மெடுக்கப்பட்டிருந்தால், ஜம்மு தக்சீர்னா என்ன, முறிவு பன்மை. முறிவு பன்மை என்ன அர்த்தம், ஒரு சொல்லை நம்ம ஜெம்மெடுக்கும் பொழுது எழுத்துக்கள் கூடி குறைஞ்சி வாரது, ஹரக்கத்துகள் முழுமையாக மாற்றம் அடைந்து வாரது, இதை ஜம்மு தக்சீர். உதாரணமாக கலமுன் ஜம்மு அக்குலாம் கலமுல 3 எழுத்து, அக்குலாமுல 5 எழுத்து, எழுத்து கூடி இருக்கு. கிதாபுன் ஜம்மு குத்துபுன்னு சொல்லச்சு கிதாபுல 4 எழுத்து, குத்துபுல 3 எழுத்து, எழுத்து குறைஞ்சிருக்கு. அப்போ எழுத்துக்கள் கூடி குறைஞ்சி வார, ஹரக்கத்துகள் முழுமையாக சேஞ்ச் ஆகி வரும். என உதாரணமாக பைத்துன் ஜம்மு புயூத்துன்னு ஹரக்கத்து மாறி எழுத்துக்களும் கூடி இருக்குது. அப்போ எனவே இப்படி எழுத்துக்கள் கூடி குறைஞ்சி ஹரக்கத்துகள் முழுமையாக மாற்றமடைந்து வார முறிவு பன்மைன்னு நம்ம சொல்லுவோம். வ இன்கானத் மஜ்முஅத்தன் ஜம்அ தக்சீர் ஜம்மு தக்சீராக அவை ஜெமெடுக்கப்பட்டிருந்தால் ஓரிபத் பில் ஹரக்காத்தி ஹரக்கத்துகளை கொண்டு இரவு செய்யப்படும். எப்படி உதாரணமாக ஜா அல் ஆபா உ, அந்த அழகா லம்மாவை கொண்டு ரஃபு நடக்குதாங்க. எனவே அஸ்லின் படிக்கு அடிப்படையின் படிக்கு ஹரக்கத்துகளை கொண்டு அவற்றுக்கு இரவு செய்யப்படும். கக்கவுலிக்க உனது கூற்றை போல, கக்கவுலிக்க உனது கூற்றை போல, ஜா அனி ஆபா உக்க, ஜா அனி ஆபா உக்க சொல்லலாமா, உன்னுடைய தந்தைமார்கள் வந்தார்கள் சொல்லலாமா. ஒருத்தனுக்கு 10 வாப்பா வாப்ப, என்ன வழக்கம் சொல்ற இதுக்கு, மூதாதையர்கள் என்னப்பா, அப்ப வாப்பா அப்பா என்னது பூட்டன் நம்ம சொல்ல வந்து பூட்டி அப்பா, எங்கட உள்ள சொல்லுவாங்க வந்து என்னது வாப்பாட அப்பாக்கு, வாப்பாட தானே வாப்பாட அப்பாவுக்கு நாங்கள் சொல்ல வந்து பூட்டி அப்பான்னு சொல்றாங்க. எங்கட உள்ள வாப்பா அப்பா பூட்டி அப்பா, பூட்டி அப்பாவுக்கு முன்னுக்கு ஒரு ஆள் இருந்தாருன்னா, அப்படி இருக்க வாய்ப்பே இல்லை. இருந்தாருன்னா என்ன சொல்றது, அவருக்கு பூட்டி நான் சொல்றேன் என்னன்னு சொல்றாருக்கு வழக்கம், கஷ்டம் அதுக்கு. அப்ப எனவே நம்ம அவங்களுக்கெல்லாம் மூதாதையர்கள், ஃபோர் ஃபாதர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றது. எனவே ஜானி ஆபாவுக்கனால் உனது பெற்றோர்கள் அல்லது உனது பெற்றோர்கள் வந்தார்கள் அல்லது உன்னுடைய மூதாதையர்கள் வந்தார்கள் தான் சொல்லணும். உன்னுடைய வாப்பா மார்கள் வந்தார்கள்னா செருப்பால் அடிப்பான், எனக்கு என்ன 10 வாப்பாவான்னு கேட்பான். அப்ப அது சிக்கல் ஒன்று இருக்குது. எனவே நம்ம எப்படி பேசணும்ங்கிறத புரிஞ்சுக்கணும். ஜா அனி ஆபாவுக்கனா உனது மூதாதையர்கள் வந்தார்கள் அல்லது உனது பெற்றோர்கள் வந்தார்கள் அப்படின்னு சொல்லணும். ராய்து ஆபா அக்க ஒமரல் பி ஆபா இக்க. இப்போ இங்கே எல்லாம் அஸ்லியத்தான அதாவது ஈராப் நடந்திருக்குது. லம்மாவை கொண்டு ரஃபு, ஃபத்ஹாவை கொண்டு நஸ்பு, கஸ்ராவை கொண்டு ஜெரு நடந்திருக்கு. வா இன்கானத் மஜ்முஅத்தன் ஜம்அ தஸ்ஹீஹின் ஜம்உ தஸ்ஹீஹாக ஜெமெடுக்கப்பட்டிருந்தால், அதென்னது அல் ஜம் உல் முஸஹ்ஹன்றது, அல் ஜம் உல் சாலிம்ன்றது இங்கே படிச்சிருப்பீங்க. ஜம் உல் முதக்கரி சாலிம், ஜம் உல் முஅன்னஸ் அஸ்ஸாலிம். முஅன்னஸ் சாலிம் ஜம் முதக்கர் சாலிம்னா படிச்சிருப்பீங்க. சீரான ஆண்பால் பன்மை, சீரான பெண்பால் பன்மைன்னு ஒன்று இருக்குது. அதாவது சாலிம் ஜம்முன்னு சொல்லுவாங்க, அல்லது அல் ஜம் உல் முஸஹ்ஹன்னு சொல்லுவாங்க, அல்லது ஜம் உ தஸ்ஹீஹ்னு நான் சொல்கிறது எல்லாமே ஒன்று தான், ஒரே பேர் தான். அதாவது வாவையும் நூனையும் போட்டு ஜம் எடுக்கிற முஸ்லிமுன் முஸ்லிமூன, அதே மாதிரி ஆலிமுன் ஆலிமூன, காத்திபுன் காத்திபூன, இப்படி மாதிரி வரக்கூடிய ஆமிலுன் ஆமிலுன் அப்படி வரக்கூடிய இந்த ஜம்மு, அந்த வாவு நூன் வார ஜம். இப்படி ஜம்மு தஸ்ஹீஹாக இருந்தால் உரிபத் பில் வாவி ரஃப்அன் ரஃபுடைய நிலைமையில வாவை கொண்டு இராப் செய்யப்படும். வபில் யா ஜர்ரன் வனஸ்பன் ஜர்ருடைய நஸ்புடைய நிலைமைகளில் யாவை கொண்டு இராப் செய்யப்படும். தக்கூலு நீ சொல்வாய், ஜா அனி அபூன தந்தைமார்கள் வந்தார்கள் இல்லையா, அல்லது பெற்றோர்கள் வந்தார்கள், மூதாதையர்கள் வந்தார்கள். ஜா அனி அபூன. ஆனால் ஜா அனி அபூனன்னு சொல்றது மிக மிக அரிது. நம்ம கூடுதலாக அபுன் ஜம்மு ஆபா உண்டு தான் பயன்படுத்துற, உம்முன் ஜம்மு உம்மஹாத். ஜா அனி அபூனன்னு சொல்றது மிக மிக குறைவு. ரஐத்து அபீன மரத்து பி அபீனன்னு சொல்லி அது நம்ம எப்படி சொல்வதை போல, ஜா அல் முஸ்லிமூன ரஐத்து அல் முஸ்லிமீன மரத்து பில் முஸ்லிமீனன்னு சொல்வதை போல இராப் செய்யணும். வலம் யுஜ்ம மின்ஹா ஹாதல் ஜம், இவைகளில் நின்றும் இந்த வகையாக ஜம் எடுக்கப்படவில்லை. இவைகளில் நின்றும்டால் இந்த அஸ்மாவு சித்தா, இந்த 6 இஸ்ம்கள்ல முதக்க சலம் ஜம்முவாக ஜம் எடுக்கப்படவில்லை. இல்லல் அபு அபு என்ற சொல்லையும், வல் அஹு அப்ப அஹுன அஹூனன்னு சொல்லலாம். நம்ம பொதுவாக அஹுன் ஜம் இஹ்வா அல்லது இஹ்வான்னு சொல்றோம். ஆனா இவர கருத்தின்படி அஹூனன்னு சொல்லி முதக்கர் சரிஞ்சமாக ஜம் எடுக்கலாம். வல் ஹமு ஹமூனன்னு சொல்லுவோம். நம்ம ஜம் எப்படி சொல்றோம்,
அஹ்மா உன்னு சொல்றோம். ரெண்டாவது நிபந்தனை அசானி அந்த கூன முகப்பரத்தன், இவை பெரிய எடுப்பு எடுக்கப்பட்டதாக இருக்க வேண்டும்னு சொல்லுவாங்க. அது என்னடாப்பா பெரிய எடுப்பு எடுக்கப்படுறேன்டால், அரபுல முகப்பரா முசகரான்னு ரெண்டு சொல்லுவாங்க. பெரிய எடுப்பு சிறிய எடுப்புன்னு சொல்லுவாங்க. ஒரு சொல் அதற்கே உரிய வடிவத்தில் இருப்பது முகப்பரா. உதாரணமாக கலமுன்னு நம்ம கலமுண்டே சொல்லிட்டால், ரஜுலன் ரஜுலுன்னு சொல்லிட்டால், அஹுன் அபுன் போன்றவைகள் அதனுடைய அசில் வடிவத்திலேயே சொல்லிட்டால் இது முகப்பரா. இதுக்கு சொல்லுவாங்க பெரிய எடுப்பு. சிறிய எடுப்பு என்று சொன்னால் ஒரு சொல்ல வந்து ஃபுஐல் என்கிற வசனுக்கு மாத்திர, ரஜுல் ருஜைல், கலம் குலைம், கிதாப் குத்தைப்னு ஃபுஐல் வசனுக்கு மாத்திர. அப்படி மாத்திரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. ரெண்டு காரணம் சொல்லுவாங்க. நிறைய காரணங்கள் இருக்குது. பிரபலமான ரெண்டு காரணங்கள் சொல்லுவாங்க. ஒன்று இரக்கத்தை வெளிப்படுத்துறதுக்கு சொல்வது. உதாரணமாக அகுண்டால் சகோதரன், உகைன்றச்ச வந்து எனது பாசத்திற்குரிய சகோதரன். அபுண்டால் தந்தை, உபைன்னு சொல்லச்ச வந்து எனது அன்புக்குரிய தந்தை, பாசத்திற்குரிய தந்தை. வலத உலைதுன்னு சொல்லும் பொழுது எனது பாசத்துக்குரிய சிறுவன் அப்படின்னு கருத்து வரும். அந்த கருத்து. ரெண்டாவது குட்டி சின்னன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம சொல்லுவோம். உதாரணமாக கிதாப நம்ம குதைபுன்னு சொன்னோம்னா சின்ன புத்தகம், சிறு கையேடு, சிறு புத்தகம். சின்ன ஒரு குட்டி பேனை குலைம். ரஜுல வந்து ஒரு சிறுவன் அப்படி சொல்றதுக்கு ருஜைல். அதே மாதிரி என்னது நம்ம ஒரு சின்ன ஷோர்ட் மனிதரை கண்டேன் நம்ம சொல்லுவோம் தானே. நான் நிலத்துக்குள்ள தான் அவன் இருக்கான் அப்படின்னு சொல்லி வட்டுப்பத்தை கேணி கட்டுற மாதிரி ஒரு ஏஜூஜ் மோஜூஜ் பரம்பரையில் வந்தானோ தெரியல என்னது, அல்லது சைனாக்காரனுடைய 7வது தலைமுறையில ஜென்ரேஷன்ல பிறந்தானோ இவன் விளங்கல. அப்படிப்பட்ட ஒருத்தர் நான் கண்டேன். ரஐத்து ருஜைலன், நான் ஒரு என்னது ஒரு சித்திரக்குள்ளனை பார்த்தேன். என்னது சித்திரக்குள்ளன்? ரொம்ப ஷார்ட்டா இருக்காரு மாப்பிள்ள. அப்புறம் நம்ம சித்திரக்குள்ளன் அப்படின்ட்டுவோம். அதுக்கு நம்ம ருஜைல இப்போ சிறுவன், அந்த குட்டியால் மிச்சம் சின்ன ஸ்மால் ஒன் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம என்ன சொல்றது வந்து ஃபுஐல் வசனுக்கு மாற்றுவோம். இப்படி பட்டிருக்க கூடாது. இப்போ அஹுன உஹைண்டோ அபுன உபைன்னு சொல்லியோ மாற்றி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வராது. ஃபலவ் சூகிரத், எனவே இவை தசீரெடுக்கப்பட்டிருந்தால் உஅரிபத் பில் ஹரகாத்தி, ஹரக்கத்துகளை கொண்டு அவற்றுக்கு ஈராபு செய்யப்படும். நஹு ஜஅனி உபய்யுக, உன்னுடைய பாசத்துக்குரிய தந்தை என்னிடம் வந்தார். ரஐத்து உபய்யக மரல்து பி உபய்யிக அப்படி சொல்லுவோம். அஸ்ஸாலிஸ், மூன்றாவது நிபந்தனை அந்த கூன முலாஃபத்தன், இலாபத்து செய்யப்பட்டவையாக இருக்க வேண்டும். ஃபலவ் கானத் முஃப்ரதத்தன், இலாபத் செய்யப்படாமல் இருந்தால், முஃப்ரதன தனித்திருந்தால், கைர முலாஃபத்தின் இலாபத் செய்யப்படாமல் தனித்திருந்தால், ஓரிபத் ஐதன் பில் ஹரகத், அப்போதும் ஹரகாத்துகளை கொண்டு அவற்றுக்கு ஈராபு செய்யப்படும். நஹு ஹாதா அபுன் ரஐத்து அபன் மரல்து பி அபின் என்று நீ சொல்வாய். வலிஹாத ஷர்த்தில் அஹீரி ஷர்த்துன் ஆஹரு, இந்த கடைசி நிபந்தனைக்கு இன்னும் ஒரு நிபந்தனை இருக்கிறது. வஹு ஐய கூனல் முலாஃபு இலைஹி, அதுதான் முலாஃப் இலைஹி இருப்பதாகும். கைரையா இன் முத்தக்கல்லிம், முத்தக்கல்லிமுடைய அல்லாததன்பால் இலாபத்து செய்யப்பட்டதாக இருக்க வேண்டும். முத்தக்கல்லிமுடைய யாவின் பக்கம் இலாபு செய்யப்பட்டதாக இருந்தால் அதற்கு 3 ஹரக்கத்துகளும் தக்தீர்ல நம்ம சொல்வோம். ஃபஇன் கான யா அல் முத்தக்கல்லிமி, எனவே இலாபத்து செய்யப்பட்டது முத்தக்கல்லிமுடைய யாவாக இருந்தால் ஓரிபத் ஐதன் பில் ஹரகாத்தி, அப்போதும் ஹரக்காத்துகளை கொண்டு அதற்கு ஈராபு செய்யப்படும். லாக்கின்னஹா தகூனு முகத்தரத்தன், என்றாலும் அவை ஏற்படுத்தப்பட்டவைகளாக இருக்கும், ஏற்படுத்தப்பட்டவைகளாக ஆகிவிடும். தகூலு, நீ சொல்வாய், ஹாதா அபி, இவர் என்னுடைய தந்தை என்று சொல்வாய். என மரல்து பி அபி, என் தந்தையை தாண்டி சென்றேன், அல்லது என் தந்தைக்கு அருகாமையாக நடந்து சென்றேன் என்று நீ சொல்வாய். ஃபயகூனு ஆஹிருஹா, அவற்றினுடைய இறுதி ஆகிவிடும். மக்சூரன், கசரு செய்யப்பட்டதாக ஆகிவிடும். ஃபில் அஹ்வாலி சலாசத்தி, 3 நிலைமைகளிலேயும். வல் ஹரகாத்து முகத்தரத்துன் ஃபீஹி, எனவே ஹரகாத்துகள் வந்து ஏற்படுத்தப்பட்டதாக ஆகிவிடும். ஃபீஹின்ற அந்த கடைசியிலே, அதிலே, ஃபீன ஃபில் ஆஹிரி. கமா துகத்தரு, பொதுவாக தக்தீரிடப்படுவதை போல, ஃபி ஜமீ இல் அஸ்மாஇ அல் முலாஃபத்தி இலா அல்யா, அதாவது முத்தக்கல்லிமுடைய யாவின் பால் இலாப செய்யப்படக்கூடிய அனைத்து இஸ்ம்களிலேயும் ஹரக்காத்துகள் தக்தீரிடப்படுவதை போல. நஹு அபி வ அஹி வ ஹமி வ குலாமி என்ற உதாரணங்களை போல அப்படிங்கிறார். இப்போ இதில் என்ன சொல்ல வரார் அப்படின்னு கேட்டால், இப்போ பொதுவாக நம்ம அல் அஸ்மாவு சித்தாவுக்கு இந்த வகையான ஈராபு செய்வதாக இருந்தால், முதலாவது அவைகள் நாங்கள் சொல்லுவோம் அதனுடைய ஒருமை வடிவத்திலேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னோம். தசீர் எடுக்கப்பட்டிருக்க கூடாது அப்படின்னு சொன்னோம்.
அடுத்ததாக நம்ம சொன்னோம் என்னன்னு கேட்டால், அதாவது முத்தக்கல்லிமுடைய யா அல்லாம இலாபத் நடந்திருக்கணும், இலாபத்து நடந்திருக்கணும். அந்த இலாபத்து முத்தக்கல்லிமுடைய யா அல்லாததன் பால் இலாபத்து நடந்திருக்கணும். அப்படி நம்ம சொல்லும் பொழுது ஒன்று அமீரின் பக்கம் இலாப செய்யப்பட்டு வரலாம், அல்லது பெயர் சொல்லின் பால் இலாப செய்யப்பட்டு வரலாம். உதாரணமாக நம்ம பெயர் சொல்லுக்கு உதாரணம் சொல்வதாக இருந்தால், ஹாதா அபு ஜெயித், இவர் ஜெயிதுடைய தந்தை. ஹாதா அபு முஹம்மத், இவர் முகம்மதுடைய தந்தை. அப்படி நம்ம இலாப செஞ்சு சொல்லிடு. அப்படி ஒரு பெயர் சொல்லின் பால் நமக்கு என்ன செய்யலாம், இலாபத்து நமக்கு தாராளமாக சொல்லலாம். ஹுவ அஹு ஹாலிதின், ஹுவ அஹு ஹாலிதின் சொல்லலாம். சொல்லுங்க. நீ சொல்ற முத்தக்கல்லிமுடைய யா இல்லை எப்படி வருது? முத்தக்கல்லிமுடைய யாண்டால் இப்ப பெயர் சொல்ல வந்து நம்ம அணைங்கிறது அமீரை சேர்க்கும் பொழுது எப்படி வரும்? ஹாதா கலமி, இது என்னுடைய பேனை. கலமுன் பிளஸ் அணைங்கிறது முத்தக்கல்லிம் தானே. முத்தக்கல்லிம் என்றால் அந்த ஐ இந்த ஒரு வார என்னுடைய மை இந்த கருத்து வர மை பெண். அப்ப அது முத்தக்கல்லிமுடைய யான்னு சொல்றது. இப்ப இதே மாதிரி நம்ம அபுன்ல வந்து ஹாதா அபின்றச்சு இவர் என்னுடைய தந்தை தானே, முத்தக்கல்லிமுடைய யா தானே அது. ஹாதா அபி, இவர் என்னுடைய சகோதரன். அப்ப இதே மாதிரி இப்ப குர்ஆன்ல நடந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா, குர்ஆன்லயும் பெயர் சொல் இந்த லமீர் அல்லாத வேற ஒரு பெயர் சொல்லுகளோட இலாபத் நடந்திருக்குது. பாருங்க, உதாரணமா நம்ம சொல்வதா இருந்தால், அல்லாஹு தாலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பத்தி சொல்லும்போது சொல்றான், வமா முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், வமா முஹம்மதுன் அபா அஹதிம் மிர் ரிஜாலிக்கும், முஹம்மது என்பவர் அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும், உங்களில் யாருக்கும் தந்தையாக இல்லை. அபா அஹதின், அபுன் என்கிற சொல் அஹதோட இலாஃபத்து நடந்திருக்குது. எனவே இப்படி இலாஃபத்து நடந்து வாரத்துக்கு தாராளமாக. எனவே ஒரு லமீரோடு தான் சேர்க்கணும் என்கிற எந்த கட்டாயமும் இல்லை. இப்படி தாரமாக அஹூக்க அல்லது அஹூஹா அல்லது அஹூக்கி, இப்படி லமீரோட சேரணும் கட்டாயம் இல்லை. முத்தக்கல்லிமுடைய யாவோட இல்லாம வேற லமீர்களோடையோ அல்லது பெயர் சொற்களோடையோ இலாபத்து நிகழலாம். அது பிரச்சனை வேற. சரி, அப்படி அதோடு சேர்த்து இந்த 3 நிபந்தனைகளையும் அவர் சொல்லியிருக்காரு இல்லையா. ஒன்று வந்து என்னன்னு கேட்டால் ஒருமை வடிவத்தில் இருக்கணும், தஸ்னியஜமாக இருக்கக்கூடாது. அடுத்தது தஸ்கீர் எடுக்கப்பட்டிருக்க கூடாது, அதனுடைய அசில் வடிவத்திலே அது இருக்கணும். அடுத்தது சொன்னாரு இலாபத்து நடந்திருக்கணும். ஆனால் 4வது அந்த இலாபத் யாவுடைய முத்தக்கல்லிமுடைய யாவோட சேர்ந்திருக்க கூடாதுன்றாரு. இந்த நிபந்தனைகள் எல்லாம் முழுமை பெற்று வந்தால் மாத்திரம்தான் நமக்கு வந்து இந்த அல் அஸ்மாஉ சித்தான் அழைக்கப்படக்கூடிய இந்த 6 இஸ்ம்களுக்கும் வாவை கொண்டு ரஃபு செய்கிற, அலிஃபை கொண்டு நஸ்பு செய்கிற, யாவை கொண்டு ஜெர்ரு செய்கிற என்கிற அந்த கேஸ் நமக்கு செய்யலாம். வஸ்தக்னைது அனிஷ்திராத்தி ஹாதிஹி ஷுரூத்தி, இந்த நிபந்தனை இடுவதை விட்டும் நான் தேவையற்றிருந்தேன். இஸ்தக்னைது என்றால் எனக்கு தேவைப்படல, ஐ டிடன்ட் நீட்னு அர்த்தம், எனக்கு தேவை ஒன்று வரல. வஸ்தக்னைது அனிஷ்திராத்தி ஹாதிஹி ஷுரூத்தி, இந்த நிபந்தனை இடுவதை விட்டும் நான் தேவையற்றிருந்தேன். லிகௌனி, ஏனென்றால் லிகௌனி நான் ஆகிவிட்டதற்காக, லஃபல்து பிஹா முஃப்ரதத்தன் முகப்பரத்தன் முலாஃபத்தன் இலா கைரியா இல் முத்தக்கல்லிமி. லஃபல்துண்டா நான் சொல்லி இருந்தேன், லஃபல்துண்டால் லஃபில்ல சொல்லாக நான் சொல்லி இருந்தேன். எப்படி தெரியுமா? அந்த கூன முஃப்ரதத்தன் முகப்பரத்தன் முலாஃபத்தன் இலா கைரியா இல் முத்தக்கல்லிமின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் முன்னால. அதனால இந்த நிபந்தனைகளை எல்லாம் நான் திருப்பி இருக்க உங்களுக்கு என்னது ரிப்பீட் சொல்லணும் என்கிற இந்த தேவையும் எனக்கு இல்லை அப்படிங்கிறாரு. வ இன்னமா குல்து வ ஹமூஹா, நான் ஏன் ஹமூஹூன்னு சொல்லாம ஹமூஹான்னு சொல்லி ஒரு லமீரின் பால், அந்த ஒரு பெண்ணுடைய லமீரின் பால் ஒரு ஹிய என்கிற லமீரோடு நம்ம இலாப செஞ்சு சொன்னோம்னு கேட்டால், அதாவது சொல்றாரு வ ஹமூஹா என்று நான் சொன்னதெல்லாம் ஃபஅலஃப்துல் ஹமுவ இலா லமீரின் முவன்னஸ், ஹமு என்கிற சொல்ல முவன்னஸுடைய லமீரின் பால் நான் இலாபத்து செஞ்சு சொன்னதற்கான காரணம் என்ன தெரியுமா? லி உபையின, நான் தெளிவுபடுத்துவதற்காக வேண்டித்தான். அன்னல் ஹமு என்ற சொல்லானது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அகாரிபு ஜவுஜில் மர்அதி, ஒரு பெண்ணினுடைய கணவருடைய சொந்தக்காரர்கள், ஒரு பெண்ணினுடைய கணவர் புறத்தார வரக்கூடிய அந்த ஆண் உறவுகள். அதான் நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லிட்டேன். க அபீஹி, அதாவது கணவருடைய தந்தையை போல, அப்போ மாமனார். வ அம்மிஹி, அவங்களோட சாச்சா அப்படின்றத வந்து இப்போ உதாரணமாக வந்து இப்போ எங்களோட சுவாதிரமாக இருக்காங்க,
சுவாதிர உம்மாக்கு வந்து எங்கட வாப்பா மாமா, எங்கட வாப்பாட நான தம்பிமார் இருப்பாங்களே, எனக்கு சாச்சா பெரியப்பன் உறவுல வருவாங்க இல்லையா, அவங்கெல்லாம் இவங்களுக்கு மாமா தானே, அந்த ஆக்களுக்கும் ஹமுன்னு சொல்லலாம். அதே மாதிரி வபுனு அம்மிஹி, சாச்சாட ஆம்பளை பிள்ளைகள் மச்சான்மாரு, இவங்க எல்லாமே என்னது இந்த அகாரிபு சௌஜில் என்கிற அந்த லிஸ்டுக்குள்ள வருவாங்க. அலா அன்னஹு ருப்பமா உத்துலிக்க அலா அகாரிபி சௌஜா. சில சந்தர்ப்பங்கள்ல இந்த சொல் ஹமு என்கிற சொல் பயன்படுத்தப்படுகிறது அலா அகாரிபி சௌஜா, மனைவியினுடைய ஆண் உறவுகள் சொந்தக்காரர்கள் இருப்பாங்க தானே, அவங்களுக்கும் பயன்படுத்துற. அப்ப என் உதாரணமாக வந்து இப்போ உதாரணமாக நான் வந்து இப்போ சுவாதிர உமாவை மெரி பண்ணிக்கிறேன்னா, சுவாதிர உமாவுக்கு நானும் தம்பி மாதிரி இருப்பாங்க, அல்லது சுவாதிர உமாவோட வாப்பா இருப்பார், அவங்களோட சாச்ச பெரியப்பா மாதிரி இருப்பாங்க. இவங்க அந்த ரிலேஷனுக்கு நமக்கு சொல்ல இயலும். ஆனால் பெரும்பாலும் நம்ம யூஸ் பண்ணுற யாருக்குன்னு கேட்டால் ஒரு 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 பெண்ணினுடைய கணவர், ஒரு ஒரு பெண்ணுக்கு ஒரு அவளுடைய கணவர் புறத்தில் வரக்கூடிய ஆண் உறவுகளுக்கு தான் சொல்கிறேன். வல் ஹனு, ஹனு என்பதானது கீழே அந்த சொல்லுக்கு அர்த்தம் சொல்லப்படுது இஸ்முன், அது ஒரு பெயர் சொல், யுக்குனாபிஹி அன் அஸ்மா இல் அஜினாசி, பொதுவாக ஜின்ஸுகளுடைய பேர், ஜின்ஸை காட்டக்கூடிய பெயர் சொற்கள்னால் ஒரு இனத்தை காட்டக்கூடிய பெயர் சொற்கள், இனத்தை காட்டக்கூடிய பெயர் சொற்களுக்கு மறைமுகமாக பயன்படுத்தப்படக்கூடிய சொல். யுக்குனாபிஹினால் மறைமுகமாக பயன்படுத்துவது, சூசகமாக. உதாரணமாக ரஜுல் என்கிறது வந்து ஒரு இனம், ரஜுல்னா வளர்ந்த ஆண், எனக்கும் பொருந்தும் உனக்கும் பொருந்தும். இந்த யாரெல்லாம் எனது பருவ வயதை அடைந்த ஆண்களாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கும் ரஜுல் என்கிறது பொருந்தும். எனவே அது ஒரு இனப்பெயர். ரஜுல் என்கிறதுனால நிஹார் மட்டும்தான் ரஜுலுக்குள்ள அடங்குவான் அர்த்தமா? இல்லை, வயசு வந்து எவனும் அடங்குவான். ஒஃபரஸ், குதிரை. இந்த குதிரை இனத்தை வந்து நான் வளர்க்குற குதிரை மட்டுமா வரும், நீ வளர்க்குற குதிரையா இருக்கலாம், அல்லது வேறவங்க வளர்க்குறது. இந்த உலகத்துல எந்த ஒரு குதிரைக்கும் ஃபரஸ்ன்னு சொல்லலாம் தானங்க. எனவே அது ஒரு இனப்பெயர். இந்த மாதிரி இனப்பெயர்களுக்கு சூசகமாக சொல்றது. அந்த அன்னைக்கு அதை விரட்டப்பா அப்படின்னா அந்த குதிரையை விரட்டுன்னு அர்த்தம். இப்ப உத்துரு என்னது அல்ல ஹனு அன்னது என்ன வர சொன்ன உத்துருது ஹனாஹு, அதே அதை அவன் அதை விரட்டு, அவன் அதை விரட்டுனா அவன் அந்த குதிரையை விரட்டுன்னு அர்த்தம். சரி, அதே மாதிரி வகைரி தாளிக்கு இது அல்லாத என்ன அந்த ரஜுல் ஃபரஸ் மாதிரி வரக்கூடிய இனப்பெயர்களை வரக்கூடிய எதற்கும் சூசகமாக ஹனூன் என்கிற சொல் பயன்படுத்தலாமா. வக்கீல இன்னும் சொல்லப்படுகிறது என்றால் அம்மா யுஸ்தகு பஹு பிஹி யுஸ்தகு பஹு தஸ்ரீஹு பிஹி, எதை வெளிப்படையாக சொல்லப்படுவது அசிங்கம் என்று கருதப்படுமோ அந்த ஒன்றுக்கும். அப்ப இஸ்தகு பஹ என்றால் அசிங்கமாக கருதினான், கபீஹ்னா அசிங்கம், அக்லி, அப்ப அசிங்கமாக கருதினான், நோட்டி. அத்தஸ்ரீஹு பிஹி அதை வெளிப்படையாக சொல்வது, அதை மிக வெளிப்படையாக சொல்வது, அருவருக்கத்தக்க விஷயங்களை சூசகமாக சொல்வதற்கு ஹானோன்னு சொல்றேன். அதான் நான் சொன்னேன். இப்போ உதாரணமாக இவ்விடத்துக்குள்ள மலம் இருக்குது, சலம் இருக்குது, ஜராவு இருக்குது என்றால் அதுகளை வந்து நம்ம வெளிப்படையை நம்ம சொல்ல மாட்டோமே. இப்போ உதாரணமாக யோசிச்சு பாருங்க, மலம் என்கிறதுக்கு நம்ம பரிபாசையில நம்ம ஊர் வழக்காறுல சொல்லக்கூடிய அந்த சொல்லை பயன்படுத்தினால் 4 பேர் சபையில ஏத்துக்குவானா? ஏத்துக்க மாட்டேன். நீங்களே சொல்லி பாருங்க, பி நாரி ஜஹன்னம்னு சொன்னா ஏத்துக்குவானா ஒருத்தன்? ஏத்துக்க மாட்டான். அப்ப இப்படிப்பட்ட ஒரு சொல்ல வந்து நம்ம வந்து சொல்லும் பொழுது ஹனுன்னு சொல்றன்றாரு. அடுத்தது வக்கீல அனில் ஃபர்ஜி ஹாசத்தன், பெண் குறிக்கு பிரத்யேகமாக சொல்றது. ஃபர்ஜின்ற சொல் வந்து பெண் குறிக்கு சொன்னாலும் பிரைவேட் பார்ட் ஆஃப் விமன் சொல்லி சொன்னாலும் நம்ம ஃபர்ஜுங்கிறது ஆண் இதுக்கும் சொல்லலாம். எனவே பொதுவாக ஆண் உறுப்போ பெண் உறுப்போ அதுக்கு ஃபர்ஜின்னு நமக்கு சொல்லலாம், மறைவிடத்துக்கு நம்ம ஃபர்ஜின்னு சொல்லலாம். ஆந்த அல்லாஹ் தஆலா குர்ஆன்லையும் பாருங்க, வகுல்லில் முஃமினீன யகுல்லு மின் அப்சாரிஹிம் என்னது வயஹ்ஃபது ஃபுரூஜஹும், ஆண்களை பார்த்து நீங்கள், இறை விசுவாசிகளான ஆண்களை பார்த்து நீங்கள் சொல்லுங்கள் அவர்களுடைய பார்வைகளை தாழ்த்துமாறும் அவர்களுடைய மறைவிடங்களை பாதுகாக்குமாறும், பார்வையை தாழ்த்துமாறும் மறைவிடங்களை பாதுகாக்குமாறும் நீங்க சொல்லுங்க. பிஞ்சா அல்லாஹு தஆலா ஃபுரூஜ்னு சொல்லத்தான் பயன்படுத்துறான். எதுக்கு? ஆண்களினுடைய மறைவிடத்தை சொல்லும் பொழுது. அதனுடைய ஒப்போசிட் வடிவம் பெண்கள் விஷயத்திலே மறுத்தல் சொல்றான், வகுல்லில் முஃமினாத்தி, முஃமினான பெண்களுக்கு நீங்க சொல்லுங்க என்னது என்னது வகுல்லில் முஃமினாத்தி யகுலுன அப்சாரஹுன்ன வயஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன, அவங்களுடைய மறைவிடங்களை பாதுகாக்க சொல்லும்போது அல்லது ஃபுரூஜ் எங்க சுத்தம் பயன்படுத்திருக்காங்க. எனவே ஃபர்ஜ்ங்கிறது பெண் குறிதான் அப்படின்னு அடிச்சு சொல்லணுங்கிற கட்டாயம் இல்லை. பெண் குறிக்கும் சொல்லலாம், ஆண் குறிக்கும் சொல்லலாம். ஆனால் கூடுதலாக நம்ம ஃபர்ஜ்ங்கிற சொல்லி தான் பயன்படுத்துறது பெண் குறிக்கு தான் சொல்றது. ஏன்னா நம்ம அதை சொல்ல நம்ம புரியணுங்கிறதுக்காக வேண்டி தான் இவ்வளவு சொல்றேன். இல்லாட்டி அதை பற்றி நான் பேசணுங்கிற எந்த தேவையும் எனக்கு கிடையாது. வக்கீல அனி ஃபர்ஜி ஹாசத்தன், குறிப்பாக பெண் குறிக்கு சொல்ற ஹனு அப்படின்னு சொல்றன்றாரு. அப்ப எனவே ஹனுன் என்கிற சொல்லுக்கு 3 அர்த்தம் சொல்றாங்க. ஒன்று இனத்தை, ஒரு இனப்பெயர்களை மறைமுகமாக சொல்லும் பொழுது அந்த சொல் பயன்படுத்துற.
அல்லது அருவருக்கத்தக்க மலஜலம், வாந்தி, இந்த மாதிரி எதெல்லாம் ஊத்து ஜராவன் நம்ம உலகத்துல கண்டறிஞ்சிருக்கிறோமோ அப்படிப்பட்ட விஷயங்களை வெளிப்படையாக சொல்வது நமக்கு தர்ம சங்கடமாக இருக்கும் பொழுது நம்ம அந்த சொல்ல பயன்படுத்துறோம். அடுத்ததாக நம்ம சொன்னோம் என்னன்னு கேட்டால் பெண் குறிக்கு நம்ம வந்து சொல்றது அப்படின்னு சொன்னோம் என்ன. சரி, அப்ப இந்த பகுதிகளோடு நம்ம நிப்பாட்டிக் கொள்வோம். இவ்வளவு நமக்கு போதும் என்று சொல்லி அடுத்த புதிய பாடத்தில் நம்ம என்ன செய்வோம், சில மேலதிக விளக்கங்களை பார்க்கலாம்.